செவ்வாய் பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும், வெற்றிகள் நிதர்சனமாகும். இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது சக போட்டியாளர்களால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் எல்லாமே ஷார்ட் நோட்டீஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கே போவானாப்பா, நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்க போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். திடீர்னு ஒருத்தர் வருவார், நீ உன்னை வந்து இந்த இடத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு பெரிய போஸ்ட் கொடுக்குறேன். கடைசி நேரத்தில் ஓடி போய் கடைசி நேரத்தில் பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ கடைசி நேரத்தில் அந்த என்ட்ரியே உங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் பதட்டமான செயல்பாடுகள் உங்களுக்கு வேலை ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 days அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் கூட இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பீங்க. அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ணி வீட்டில் வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார், அஷ்டம பார்வையாக. இதனால் என்ன அப்படின்னு கேட்டால் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நக்கல் பேச்சு சர்க்காஸ்டிக் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறீங்க. அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போய்ட்றீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி அதனால் உங்களுடைய எலவேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எலவேஷன்னா படிப்பு சார்ந்த எலவேஷன் அல்லது மார்க்கில் ஒரு எலவேஷன் இருக்கும், அல்லது உங்களுடைய ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ செலெக்ஷனில் உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்பொழுது பார்ட்னர்ஸ்னால் வருமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டென்ஷன் தான் இருக்கும். உதவிகள் கிடைக்கும், ஆனால் அவங்க முதல்ல டென்ஷனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து பணத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது சக போட்டியாளர்களால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பையும் உங்களுடைய தொழிலையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் விவசாய நிலம் அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னா இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் இந்த மாசாந்திர சுழற்சி வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது, எச்சரிக்கை தனத்தை எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா இரத்த இழப்பு ஜாஸ்தி ஆகும். நீங்கள் ஏதாவது இரும்பு சம்மந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதிர்கால பாதிப்புகள் இருக்காது, ஆனால் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதத்திற்கான இந்த 40 நாளைக்கான பரிகாரம், செவ்வாய் பயிற்சியில் 40 நாளைக்கான பரிகாரம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்யுங்க. கூடவே நீங்கள் வந்து தினமும் காலையில் முருகனுக்கு உண்டான ஓம் சரவண பவா இதை வந்து ஒரு 18 தடவை எழுந்திரிச்ச உடனே கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். இதை சொல்லிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும், வெற்றிகள் நிதர்சனமாகும். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க, மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து உலகத்தில் இமோஷ்னலாக மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார்.
இந்த செவ்வாய் வந்து உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.